கட்சியில சேர்ந்த ஒரு பொறுப்புல இருக்கிறவன் பாலியல் கொடுமை செய்துவிட்டு மன்னிப்பு கடிதம் வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் கொடுக்கிறான் என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய வரலாற்று பிழை. கட்சிக்குள்ள இருக்கிற உடன் பிறந்த தங்கைகளையே தவறா பேசுறாரு. குரல் பதிவாக வெளியே போகுது. அன்பு தென்னரசு குற்றச்சாட்டு, இடுமாவனம் கார்த்திக்கு மேல மோனிஷா தமிழச்சின்னு ஒரு குற்றச்சாட்டு, தற்கொலை பண்ணி செத்து போயிட்டா அன்றைக்கே கூட்டு விசாரத்துக்கான அந்த சட்டக்காரனை போட்டு என்னடா குடும்பத்தில் இப்படி குழப்பம் வந்துட்டு இவர் போய் மலர் வளையம் வச்சு அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டார். சீமன் மேல எவ்வளவு பெரிய புகார் வருது. விஜயலட்சுமி இப்ப அமைதியா இருக்கா, அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. இது எந்த நேரத்தில் வந்து குதிப்பான்னு தெரியாது. ஒன்றுக்கு 2 முறை மனு கொடுத்ததே இவர் நினைவில் இல்லைன்னா செந்தமிழன் சீமானை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க முதலமைச்சராகி நாட்டு மக்கள் கொடுக்கிற மனு மீது என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? அப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரம் இந்த தமிழ் தேசியத்துக்கு தேவையில்லை. சுங்கச்சாவடிகள் பூரா எடுக்கப்பட வேண்டும்னு யாரு பேசுறா? இன்னைக்கு அரசே வந்து அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கு. வேல்முருகன் நெருக்கடி கொடுக்கிறாரு. 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து பரப்புரை செய்தாரா இல்லையா சீமான்? சோரட்டி வச்சிருக்கேன். தம்பி செந்தமன் சீமானுடைய தந்தையார் இறந்ததுக்கு தொலைபேசியில் பேசுறாரு. மிக பெருமையாக இருக்கிற ஐயா அப்படின்னு கண்ணீர் வடிச்சீங்க. எதுக்கு அந்த மிருக பிறவிக்கு போய் எதுக்கு நீங்க புகழ் வணக்கம் செலுத்துறீங்க? வெட்கமா இல்லையா? விஜயகாந்த் பற்றி உங்க விமர்சனம் என்ன? தம்பி உங்களுடைய காணொலியை நீங்க திரும்பி போட்டு பாருங்க. தம்பி போட்டு பாருங்க. விஜயகாந்தை பற்றி நீங்க என்ன பேசிருக்கீங்க போட்டு பாருங்க. எதுக்கு அந்த சமாதியில போய் நிக்கிறீங்க? டிடிவி தினகரன் கூட தமிழ் தேசியவாதி நம்ம மாற்றி இருக்கலாம். அதை கெடுத்தது யாரு? என் தம்பி சொந்தமலன் சீமான் தானே. யாரு தேவா? யாரு சாட்டை துறைமுருகன்? யாரு ராஜேந்திரன்? யாரு கலைஞர் சிவகுமார்? இசைமதிவான எங்க போனாரு? காளியம்மா எங்க போனாங்க? கார்த்திகா எங்க போனாங்க? ஐயா வணக்கம். தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி குறித்தும் அண்ணன் சீமான் குறித்தும் அங்கே உள்ள நிர்வாகிகள் குறித்தும் வந்து நீங்கள் பொது வெளிகளில் விமர்சனம் முன்வைக்கிறீங்க. அங்கே உள்ள உட்கட்சி பிரச்சனையை நீங்கள் பேசுகிறதா வந்து அவங்க உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரியான ஒரு விடயங்களை வந்து நீங்கள் முன்னெடுக்கிறீங்க? என்ன காரணம் ஐயா? நாம் தமிழர் கட்சி மீது நான் விமர்சனம் வைக்கல, அறிவுரை என்று கூட சொல்லல. மூத்தவன் நான் அறிவுரை சொல்ல முடியும். செந்தமிழன் சீமான் அவர்கள் 2009க்கு பிறகுதான் அந்த தமிழ் தேசியத்துக்கு வந்தார். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு பிறகு. நான் 1983 சூளை கலவரத்திலிருந்தே தமிழீழ விடுதலை ஆதரவாளர், தமிழ் தேசிய களத்தில் நிற்கிறேன். பாவலர் ஐயா பிரிஞ்சுத்தனார், அதுக்கடுத்து ஐயா பல நெடுமாறனோடு தமிழர் தேசிய இயக்கத்தில் தமிழீழ விடுதலைக்காக அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சிறை, சித்திரவதைகளை ஏற்றுக்கொண்டவனா. அதாவது கைது, சிறைக்கு போறது, பிணையில் அந்த மாதிரி இல்லை, சித்திரவதைகளை ஏற்றுக்கொண்டவனா. 87 இந்திய அமைதிப்படை ஈழத்துக்கு சென்று அமளிப்படையாய் மாறி இனப்படுகொலையை மேற்கொண்டு புலிகள் இயக்கத்தை அழித்தொழிக்கிற நடவடிக்கை ஈடுபடும் போது அந்த அமைதிப்படை இந்திய படையே ஈழத்தை விட்டு வெளியேறுங்கிற முழக்கத்துல மிகப்பெரிய இயக்கத்தை நடத்தணும். அந்த இயக்கத்தின் வாயிலாக சில வன் செயல்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்ற போது இந்தியாவை குலுங்கியது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே இந்த திராவிட இயக்கத்தை திராவிட நாடு கேட்டவர்கள் ஒரு காலத்துல, இப்ப ஈழத்துல அமைதிப்படை இருக்கு, அமைதிப்படைக்கும் விடுதலை புலிகளுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் வன் செயலா என்று இப்ப இந்த விடுதலைன்னு ஒரு படம் வந்து இருப்பாங்க. அதெல்லாம் அது தொடர்புடைய படங்கள் தான். அந்த பரபரப்பா பேசு பொருளா இருக்கு பாருங்க. அவர் இயக்குனர், அவர் பேர் என்ன பேரு? வெற்றிமாறனுடைய படம். அந்த மாதிரியான காலகட்டத்தில் சித்திரவதைகளை ஏற்றுக்கொண்டவங்க நாங்க. எனவே சீமான் வந்து இன்னைக்கு பேசுறதெல்லாம் வந்து அரசியல் கிடையாது, அதுக்கு முன்பே அந்த காலத்துல இருப்பான். ஆனாலும் எங்களால தமிழ் தேசிய கள போராளிகளால ஒரு வாக்கு வங்கி அரசியலை உருவாக்க முடியல. தமிழ் தேசிய அரசியலை ஜனநாயகப்படுத்த முடியல, வெகுமக்கள் அரசியலாக எங்களால் கொண்டு வர முடியல. நாங்கள் போராளிகள் என்ற நிலையில ஜனநாயக வழியில சட்டத்துக்கு உட்பட்ட போராளிகளாக இருக்கிறோம். சட்டத்தை மீறுகிற போது எங்கள் மீது அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சிறை, சித்திரவதை ஏற்று வந்தவர்கள். நான் அறிவுரையே சொல்ல முடியும் சீமானுக்கு. ஆனாலும் அப்படி சொல்ல வேண்டாம். அவர் வந்து மிகப்பெரிய வாக்கு வங்கி அரசியலை தமிழ் தேசிய களத்தில் உருவாக்கிட்டாரு. லட்சக்கணக்கான தமிழர்களை தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டுக்கு வெளியே புலம்பெயர் தலைமுறை ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தி விட்டாரு. தமிழ் தேசிய அரசியலுக்கு 100 ஆண்டு கால வரலாறு இருக்கு. இந்த 100 ஆண்டு கால வரலாற்றில் எந்த மாபெரும் தலைவரும் ஈட்ட முடியாத பேர் ஈட்டத்தை ஒரு எளிய தமிழன், நம்முடைய அன்பு தம்பி ஆற்றல் மறவன் செந்தமிழன் சீமான் ஏற்படுத்தி விட்டாரு. எனவே அவர் மீதான செய்திகளை, அவர் தொடர்பான செய்திகளை நாம் வந்து விமர்சனமா இல்லாம, ஏன் இன்னும் சொல்ல வேண்டும், அறிவுரையா கூட இல்லாம அன்பு உரையாக நான் சொல்லிக்கிட்டு கொண்டு வரேன். நிறைய அரசியல் ஓட்டத்துல பிழையான நடவடிக்கைகள் நிறைய செய்யறாரு. அதனாலதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய சரிவு.
10,000 பேர் இன்னைக்கு ஒரே நாள் சேர்ந்து விட்டார்கள்னா அப்ப ஏற்கனவே எத்தனாயிரம் பேர் கட்சியில் உறுப்பினராக இருக்கிறாங்க. ஏன் கட்சியில் இருந்தவங்களாம் நேற்று கூட ஒருத்தர் விலகி இருக்காரு. இன்னைக்கு கூட ஊடகத்துல ஒரு பாலியல் செய்தியே வந்திருக்கு. இப்ப நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்துல மிகப்பெரிய ஒரு பாலியல் வன்மம் நடந்ததாக இன்னைக்கு அதுதான் பேசு பொருளாக. எல்லா மக்கள் நல கோரிக்கைகளும் செய்திகளும் பேசப்பட வேண்டிய மக்கள் தொடர்பான அரசியல் செய்திகளும் பின்னுக்கு தள்ளப்பட்டு, தமிழ்நாட்டு உரிமை நலன்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு இன்றைக்கு ஒரு மாணவி பாதிக்கப்பட்ட பேச வேண்டியதான். அதை நம்ம வந்து மறுக்கல, அதுதான் பேசு பொருளா இருக்கு. ஆனா தினகரன் தாளில் இன்னைக்கு செய்தி ஊடகத்துல நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளரே பாலியல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டது. அப்ப ஆய்வு செய்ய வேண்டாமா யார் யார் மீது? அதே போலதான் கிருஷ்ணகிரியில அது பொருளாதார குற்றம் செய்தார்னு இவரே குற்றம் சாட்டுகிறார். பிரபாகரன் ஒரு தம்பி மேல, கிருஷ்ணகிரி நீண்ட காலமா கட்சி தொடங்கின காலகட்டத்தில் இருக்கிறான் அந்த தம்பி, எனக்கே தெரியும். அவர் மீது 5 கோடி ரூபாய் மோசடி செய்து விட்டார். அப்ப அவர் சிறையில் எல்லாம் இருக்கணும் இல்லையா? 5 கோடி ரூபாய் மோசடி செய்து விட்டார் என்றால் அவர் சிறையில் எல்லாம் இருக்கணும். அதே போல பாலியல் வன்மம் தொடர்பாக ஒரு பையன் செத்து போயிட்டான் பாருங்க, அவன் அதுக்கு முன்பே மன்னிப்பு கடிதம் கொடுத்தான். இதெல்லாம் எவ்வளவு வரலாற்று பழை. ஒரு கட்சியில சேர்ந்த ஒரு பொறுப்பாளர், பொறுப்புல இருக்கிறவன் பாலியல் கொடுமை செய்துவிட்டு மன்னிப்பு கடிதம் வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் கொடுக்கிறான் என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய வரலாற்று பிழை. அதை ஆய்வு செய்ய வேண்டாமா? அப்ப அவன் மன்னிப்பு கடிதம் கொடுக்கும்போது அவனை கட்சி விட்டு நீக்கணும்ல, நீக்கி விட்டு காவல்துறை தகவல் சொல்லணும்ல. காவல்துறை கண்டுபிடித்து தானே அவனை கைது செய்யறாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். அப்ப இப்படிப்பட்ட அதே போல பல்வேறு நிகழ்வுகள், இந்த தொலைபேசியில் பேசுவதை பதிவு செய்து விட்டு இன்றைய வரைக்கும் நான் குற்றம் சாட்டுறேமா? இந்த பதிவு செய்தது ஏன்? தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்கிட்ட பேசுறார், நான் ஏன் அவருடைய குரல் பதிவை பதிவு செய்ய வேண்டும்? அதுக்கு இன்னைய வரைக்கும் விட சொல்லியிருக்காரா சீமான்? இல்ல சாட்டை துறைமுகம் சொல்லியிருக்காரா? கட்சிக்குள்ள இருக்கிற உடன் பிறந்த தங்கைகளையே தவறா பேசுறார், அது குரல் பதிவாக வெளியே போகுது. உடனே வருணன் இந்திய காவல் பணியாளர் திருச்சியிலிருந்து வெளியிட்டு விட்டார். அவருக்கு எப்படி கிடைச்சது? நீ ஏன் பதிவு பண்ற? பதிவு பண்ணுவது ஏன்? அந்த பதிவு பண்ண நபரை அழைத்து ஏன் பதிவு பண்ண இன்னை வரைக்கும் கேட்கல சீமா. இந்த செய்திகளை அதனால பின்னடைவு. நான் ஒவ்வொரு கட்டத்திலும் எச்சரிக்கை பண்ணி எடுத்துக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இப்ப இந்த 24ஆம் ஆண்டு நடத்தலாமா, அதுக்கு 2 மாதத்துக்கு முன்பே நான் எச்சரிக்கை பண்ணி இருக்கிறேன். நாம் தமிழர் கட்சி ஒரு தோழமையாக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து தமிழ் தேச தன்னுரிமை கட்சி, நாம் தமிழர் கட்சி பல பாசறைகள் ஒன்று அப்படின்னு நான் சொல்லி வெளிப்படையா சொல்லி கட்சிக்கு நெருக்கடி வருது, தம்பியை கவனமா இருக்க சொல்லுங்கன்னு நான் செய்தி அனுப்புறேன். அவர் இந்த காதலே வாங்கி கொள்ளல. கடைசியில் விவசாய சின்னம் போச்சு. விவசாய சின்னம் போனதுனால நாம் தமிழர் இலக்கு 1 கோடி வாக்குன்னு முழங்கினவனா இல்லையா? அப்ப நான் ஒரு எச்சரிக்கை மணி அடித்தா அண்ணன் சொல்றாரு என்னன்னு கவனமா இருக்கணும்ல. விவசாய சின்னத்தை பறி கொடுத்தாங்க. இப்படி எந்த கட்சியாவது விவசாய தன்னுடைய சின்னத்தை பறி கொடுக்குமா? இப்ப இரட்டை சின்னத்துக்கு எத்தனை பேர் போராடி இருக்கான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும். அதே போல மறுமலர்ச்சி திமுக 93ஆம் ஆண்டு தொடங்கும்போது உதயசூரியனுக்கு சண்டை, கடைசியில் திமுக வென்றது. அப்ப அப்படி எந்த சிக்கலும் இல்லாம தானாக ஒரு அருமையான சின்னத்தை நாம இழந்தோமே, அதை பற்றி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிந்திக்க வேண்டாமா? இதே போல கட்சிக்காரங்க நம்ம அடுக்கடுக்கான அன்பு தென்னரசு மேல குற்றச்சாட்டு, இடுமாவன் கார்த்திக்கு மேல மோனிஷா தமிழச்சின்னு ஒரு குற்றச்சாட்டு, இப்படி பல குற்றச்சாட்டு. சாட்டை துறைமுகம் மேல திருப்பரங்குன்றம் மதுரையில ஒரு தம்பி மனைவியை தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். ஒரு குடும்பத்துல நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர், சட்டமன்ற தொகுதி வேட்பாளர், அவருடைய மனைவியை பேர சொல்ல விரும்பல, தற்கொலை பண்ணி செத்து போயிட்டா. அன்றைக்கே கூப்பிட்டு விசாரிச்சிருக்கவன் அந்த சட்டக்காரனை பிடிச்சி, என்னடா குடும்பத்தில் இப்படி குழப்பம் வந்துட்டுன்னு இவர் போய் மலர் வளையம் வச்சு 5 செலுத்திட்டு வந்துட்டார். இப்படியான நிலைகளை ஒரு வளரும் கட்சி, அதிகாரத்தை நோக்கி பயணிக்கிற கட்சி, அதிகாரத்துக்கு இந்த கட்சி வர வேண்டும் என்று மக்கள் விரும்பி வாக்களிக்கிற கட்சி, சின்னத்தை தேடி தேடி வாக்களிக்கிற மக்கள் வாக்களிக்கிற கட்சி எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் இல்லையா? இதெல்லாம் நான் ஒரு அன்புரையா, ஒரு தோழமை உணர்வோடு நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும், செந்தமிழன் சீமானின் தலைமை இந்த நாடு ஏற்க வேண்டும். எவ்வளவு பெரிய சீமான் மேல எவ்வளவு பெரிய புகார் வருது. விஜயலட்சுமி இப்ப அமைதியா இருக்கா, அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. இது எந்த நேரத்தில் குதிப்பான்னு தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ் தேசியத்தை இலக்காக கொண்டு இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்ற முழக்கத்தின் கீழே இருந்து பக்கத்தில் இருந்தா எங்களுக்கு சிக்கல் வரும் என்று சொல்லி எட்டி இருந்து 17 அமைப்புகளை ஒன்று திரட்டி தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு சொல்லி ஈரோட்டில் ஆதரவு களத்தில் இறக்கினேன். நாடாளுமன்றத்தில் இருந்த கூட்டமைப்புக்கு என்ன வேலை நீங்க கொடுத்தீங்க?
அந்த கூட்டமைப்பில் உள்ள ஒருவரை கூட்டமைப்பு தலைவர் கலந்து பேசாமலே விழுப்புரம் வேட்பாளர் அறிவிக்கிறார் இயக்குனர் மு களஞ்சியத்தை. தூத்துக்குடி தொகுதியை நான் கேட்டேன். 2019 ஏதோ ஒரு நெருக்கடியில கனிமொழி ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு அந்த கனிமொழி 2019 எங்களிடம் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில 10 விழுக்காடு நிறைவேற்றவில்லை. இந்த முறை கனிமொழி ஏற்க நான் களமாடுறேன். ஸ்டெர்லைட் சிக்கல் இருக்கு, நாசகர ஸ்டெர்லைட். நாம் தமிழர் கட்சி போராட்டத்தின் விளைவுதான் மக்கள் புரட்சி வெடித்தது. இன்றைக்கு ஆலை மூடப்பட்டிருக்கு. அதை எதிர்த்து நம்ம களமாட வேண்டும். நான் கனிமொழி ஏற்று போராடுறேன் 2 இதுக்கும் மனு கொடுத்திருக்கேன். என் மனு கொடுத்தாரா கொடுக்கலையா நினைவு இல்லைங்கிறாரு. அப்புறம் ஒரு கட்சி தலைவரா இருந்து நான் ஒரு கட்சி தலைவரா உடன் பிறந்த அண்ணனுக்கு நிகரா உள்ள ஒரு தமிழனா, எளிய தமிழனா, ஒன்றுக்கு 2 முறை மனு கொடுத்ததே இவர் நினைவில் இல்லைன்னா செந்தமிழன் சீமானை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க முதலமைச்சராகி நாட்டு மக்கள் கொடுக்கிற மனு மீது என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? கேட்பனா கேட்க மாட்டேனா? உங்களுக்காக எவ்வளவு உழைத்து கொண்டு கட்சிக்கு வெளியே இருந்து தூத்துக்குடியில நிகழ்ச்சிமா மே 17 போன ஆண்டு 25,000 ரூபாய் நான் செலவு பண்ணியிருக்கேன். என்னுடைய சொந்த பணத்தை சுவரட்டி விட்டுருக்கேன். ஒரு கட்சி நடத்துற நிகழ்ச்சிக்கு இன்னொரு கட்சி சுவரட்டி விட்டுவாங்களா? வாழ்த்து கூட சொல்ல மாட்டாங்க, பொறாமப்படுவாங்க. நான் தெரு தெருவா இருந்து சுவரட்டி விட்டிருக்கேன். ஒரு விவசாய அமைப்பு தோழர்களை கொண்டு போய் அன்றைக்கு அவர் நேரில் சந்திச்சு, தம்பி 17 அமைப்பு 18வது அமைப்பா இவர் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு அமைப்பா விவசாய அமைப்பு, இன்னொரு மீனவர் அமைப்பு தலைவர், 2 தலைவர்களை அறிமுகப்படுத்தி 2 இயக்கத்தை ஆதரவு இயக்கமா மாற்றி இருக்கிறேன். அங்க நிகழ்ச்சிக்கு போனா அது வெளியே சொல்ல வேண்டாம், அவமானப்படுத்தப்பட்டு வெளியேறுங்க. அப்படி பல்வேறு காலகட்டங்களை அதையெல்லாம் சுமந்து கொண்டு பொது இலக்குக்காக தமிழ் தேசிய லட்சியத்திற்காக நாம் தமிழர் ஆதரித்து நின்னா தொடர்ந்து எங்களுக்கு அவமானங்களே பரிசா கொடுத்தா நாங்க எப்படி நிற்க முடியும்? அன்புரையா சொல்றோம் இல்லையா? அண்ணன் சொல்றாரு கூப்பிட்டு என்னன்னு கேட்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டு கேட்பதற்கு இவருக்கு மனம் இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யறது? அந்த நிலையில தான் இப்ப வேறு வழி இல்லாம நம்ம இப்பவும் அன்புரையா தான் சொல்றோம். இப்பவும் அறிவுரையா சொல்லல, விமர்சனமா வைக்கல, அன்புரையா தான் சொல்றோம். ஆனா கேட்க மறுப்பது ஏற்பதற்கில்லை. நீங்க சர்வாதிகாரின்னா அப்படியெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரம் இந்த தமிழ் தேசியத்துக்கு தேவையில்லை. அன்பான சர்வாதிகாரம் என்று சொல்லிவிட்டு அதிகாரமிக்க சர்வாதிகாரம். கலந்தாய்வு கூட்டத்தில் ஒரு தம்பி எழுந்து ஏதாவது சொன்னோன்னு, சொல்லுப்பா உனக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கு, முடிவெடுக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு, சொல்லுன்னு ஜனநாயக கருத்து சொல்ல அனுமதிக்கணும் இல்ல? கட்சியில தமிழ் தேசியத்துக்கு தொண்டு நிலையில உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இழந்து உழைத்தவனை உதாசீனப்படுத்தி போடா வாடா அப்படின்னு பேசினா இது எந்த தலைவரும் செய்யாத செயல். இன்றைக்கும் சொல்கிறேன், அந்த நிலையை செந்தமிழர் சீமான் மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லையானால் உங்களுடைய எதிர்காலம் என்பது வினாப்புரியாகிவிடும். நான் மூத்தவன் என்ற முறையில் எச்சரிக்கை மணி அடிக்கிறேன். அதே போலதான் இப்ப தம்பி நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் 2 பேரும் உடன் பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி, நானும் சீமானும் உடன் பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி, இந்த மாதிரி 2 பேரும் உடன் பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி ரத்தம் 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 என்று கட்டி பிடிப்பார்கள். அடிக்கடி கலந்து ஆலோசனையெல்லாம் செய்வாங்க. எந்த கருத்து வேறுபாடும் இல்லாம தான் இருந்துச்சு. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அவர் வந்தாரு. ஒரு புதிய தமிழ் தேசிய எழுச்சி 2016 இருந்தாரு. 2014 என்கிட்டையும் தொடர்பு கொண்டாரு. அதனாலதான் வேல்முருகன் சொல்றாரு ஒரு தொலைக்காட்சி நேரலையில, ஐயா மணியரசனுக்கு தெரியும், அண்ணன் வீரரசுக்கு தெரியும்னு சொல்றாரா இல்லையா? என்கிட்ட சொன்னாரு, ஒரு 20 தொகுதி மட்டும் விட்டு கொடுங்க, 234 தொகுதியில 214 தொகுதியில தமிழக வாழ்வுரிமை கட்சி நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு, ஒரு 20 தொகுதி, அதையும் தாண்டி 10 தொகுதி இறங்கி வந்தாரு. யாரு? வாழ்வுரிமை கட்சி. 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இளம் புயல் என்று பாட்டாளி மக்கள் கட்சி வட்டாரத்திலே பெயர் பெற்று அன்புமணிக்கு எதிராக வந்து விடுவாரோ என்கின்ற அச்சத்திலே நம்முடைய ஐயா தமிழின பரவல் மருத்துவர் ஐயா அவர்களால ஓரங்கட்டப்பட்டவர். ஏன்னா அன்புமணியை தாண்டி இளைஞர் செல்வாக்கு பாட்டாளி மக்கள். நான் பாட்டாளி மக்கள் இருந்தவன், எனக்கு தெரியும். எங்க ஐயாவே கேட்பாரு நடைபெற்றல காலையில, இளம் புயல் இன்றைக்கு எந்த ஊர்ல வீசிக்கிட்டு இருக்கும் பாரு, நக்கலா கேட்பாரு, ஐயா இன்றைக்கு நெய்வேலியில வீசி கொண்டிருக்கியா, பண்ருட்டில வீசி கொண்டிருக்கியான்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட செல்வாக்கு மிக்க அவருக்கு தமிழ் தேசியம் என்றால் என்ன என்று தெரியும். சீமானை விட கூடுதலான காலம். அதே போல புரட்சிகர அரசியல் என்றால் முந்திரி காட்டு அரசியலை பற்றி விடுதலை படம் வருது இல்லையா, அந்த படத்துல எல்லாம் நம்முடைய வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் மிகப்பெரிய பங்களிப்பு உண்டு. அந்த கதாபாத்திரங்களோடு தொடர்பு உண்டு. ஈழ விடுதலைக்கு அவர் செய்த அளவுக்கு நான் அறிய அவ்வளவு செய்திருக்கிறார், வழக்குகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்ப அவர் ஒரு மூத்தவரா இருந்து சொல்றாரு. கடைசியில இறங்கி வந்தாருமா வேல்முருகன்.
அண்ணன் நெய்வேலியில மட்டும் என்னை ஆதரிக்க சொல்லுங்கண்ணே, நான் வந்து எல்லா தொழிலும் விட்டு கொடுக்குறேன். கடலூர்ல தம்பியை வெற்றி பெற வைப்போம்ல, நாங்க 2 பேரும் வெற்றி பெறோம்னு இறங்கி வந்தாரு. அப்ப சொன்னார் வேற வழியே இல்லைன்னா, அப்ப டிடிவி தினகரன் இருக்காரு, தனியரசு இருக்காரு, ஜவஹர்லா இருக்காரு, நாம சீமான் நீங்க எல்லாம் வாங்க, நாம ஒரு கூட்டணி, புதிய ஒரு கூட்டணி, தமிழ் தேசிய கூட்டணியா ஏற்பாடு செய்வோம். இன்னும் சொல்ல வேண்டுமானால் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் கூட பேசுவோம். தமிழர்களாக இணைந்து ஒரு தமிழ் தேசிய எழுச்சி பண்ணுவோம். உங்க கட்சி தானே பெரிய கட்சி. எந்த கட்சி? நாம் தமிழர் கட்சி. நீங்க தானே மக்கள் பெரிய வாரியான வாக்களிக்கக்கூடிய நிலையில் இருக்கீங்க. அப்ப இயல்பாகவே அது உங்க தலைமைக்கு வந்துடும். மூத்தவர் வேல்முருகரா இருந்தாலும் அவர் இறங்கி வந்து விட்டு கொடுத்தார். 20 தொகுதியில போட்டிட்டாருமா 2016 இவர் மாட்டேன்னு சொன்ன உடனே 20 தொகுதியில 32,000 வாக்கு நெய்வேலியில வாங்கினாரு. நாம எவ்வளவு வாக்கு வாங்கணும்? கடலூர்ல 12,000 வாக்கு. இன்றைக்கு 2 மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள், ஒரு பாதி சட்டமன்ற உறுப்பினர் அவர் பதவியில் இருக்காங்க. 10க்கும் மேற்பட்ட ஊராட்சி ஒன்றிய தலைவர் இருக்காங்க. நூற்றுக்கணக்கான ஊராட்சி தலைவர் வாழ்வுரிமை கட்சியில் இருக்கு. நமக்கு எங்க இருக்கு? அப்படிப்பட்ட செல்வாக்கு. இப்ப நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்புமா 2019 25,000 பேரை திரட்டி நம்ம மேடையில் தானே பேசுறோம். வடவர்கள் 1 கோடி பேர் வந்துட்டான், 1 கோடி பேர் வந்துட்டான், அவனுக்கு வாக்குரிமை கொடுக்காதீங்க, பங்கீட்ட கொடுக்காதீங்கன்னு மேடையில் பேசுறோம். 25,000 பேரை திரட்டி சேப்பாக்கத்துல மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடந்தவர் வேல்முருகன். நம்ம என்றைக்காவது படி நடத்தி இருக்கோமா? லட்சக்கணக்கான பேரை ஓமலூர்ல மாநாடு கூட்டி, வடவர் எதிர்ப்பு மாநாடு, எவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி எச்சரிக்கை மணி அடித்தாரு. சுங்கச்சாவடிகள் புறம் எடுக்கப்பட வேண்டும்னு யாரு பேசுறா? இன்றைக்கு நடைபெற்ற சட்டமன்ற 2 நாள் கூட்டத்திலையும் அடுத்த 6ஆம் தேதி இருக்கக்கூடிய கூட்டத்திலையும் தமிழ் ஈழம் தொடர்பாக அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை இன்னைக்கு பெரிய அளவு முயற்சி பண்ணிட்டு இருக்காருமா. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தானே அந்த முயற்சி செய்ய முடியுது. வெளியே இருந்தா என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு அரசே வந்து அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கு. வேல்முருகன் நெருக்கடி கொடுக்கிறாரு. அவருடைய தொகுதி சார்ந்தது மட்டுமல்ல, தமிழ்நாடு கல்வி அளவிலே சமூக நீதிக்காக இருக்கட்டும், அல்லது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பாக இருக்கட்டும், வடவர் உள் நுழைவு பண்பாட்டு படையெடுப்பா இருக்கட்டும், 1 கோடி பேருக்கு மேல வந்துட்டான். என் கிராமத்துக்கு என் வீட்டு முன்னால 4 பேர் வேலை பார்க்க, 3 பேர் வடநாட்டுக்காரன். இப்ப அண்மையிலமா படமெல்லாம் வச்சிருக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ்நாட்டிற்காக, புலம்பெயர் தமிழர்களுக்காக, ஈழத்தமிழருக்காக தொடர்ந்து களத்தில் நிற்கிற வேல்முருகன் ஒரு குறைந்தபட்ச திட்டத்தை கொடுத்தா ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு என்ன தவறு? வாங்க சீமான், நம்ம கலந்து பேசுவோம், எல்லோரையும் தமிழர் அமைப்புகளை ஒன்று திரட்டுவோம், ஒரு கூட்டணியை உருவாக்குவோம் என்று சொன்னதை தட்டி கழிக்க வேண்டிய தேவை என்ன வந்தது? கேட்டா சொல்லுவாரு அதெல்லாம் ஊழல் கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி. அப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க ஆதரிக்கல. 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து பரப்புரை செய்தாரா இல்லையா சீமான்? சோறுட்டி வச்சிருக்கேன். 2014 நாடாளுமன்ற தேர்தல் யாரை ஆதரித்தீங்க? 2016 முதல் என்ன நானும் நின்னேன் திருநெல்வேலியில இல்லையா? அப்ப ஏதோ புதிதா அதெல்லாம் அந்த 2011 இலை மலர்ந்தால் ஈழம் மலர். நான் எத்தனை இடத்துல தப்பு கட்டுக்கிட்டீங்க தொலைக்காட்சி நேரலைகள்ல. இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் சொன்னாரா இல்லையா? ஆதரித்தீங்களா இல்லையா? 2014 நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்தீங்களா இல்லையா? அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனதும் கோட்டையில் போய் சந்தித்தீங்களா இல்லையா? அதே போல நம்முடைய மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா இறந்ததுக்கு, தம்பி செந்தமன் சீமானுடைய தந்தையார் இறந்ததுக்கு தொலைபேசியில் பேசுறாரு. மிக பெருமையாக இருக்கிறது ஐயா அப்படின்னு கண்ணீர் வடிச்சீங்க. எதுக்கு? நன்றி ஐயா, ஆறுதல் சொன்னதுக்கு நன்றி அப்படின்னு ஒரு சொல்ல முடிச்சிட வேண்டியதானே. ஐயா கலைஞர் இறந்த போது கூட்ட நெரிசல்ல போய் நம்முடைய காங்கிரஸ் கட்சி தலைவர் ஈ.வி.கே. இளங்கோவன் அவர் என்ன சொன்னாரு? அந்த கட்சியே தமிழினத்தின் பகை கட்சி என்று நீங்கள் பேரறிவிப்பு, அதாவது பிரகடனப்படுத்தி விட்டீர்கள். காங்கிரஸ் கட்சி தமிழ் இனத்தின் பகை கட்சி என்று. அந்த கட்சியை சேர்ந்த திருநாவுக்கரசுக்கு எங்க மாமானி ஏன் வாழ்த்து சொல்றீங்க? பிறந்த நாள் வாழ்த்து சொல்வதற்காக நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை களத்துல இந்த இளங்கோவன் என்ன சொன்னாரு? 2009-10 காலகட்டத்தில் பால்மணம் மாறாத பச்சிலம் பாலகன், உலகத்தையே குலுக்கிய ஒரு படுகொலை. தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரனுடைய இளைய மகன் பாலச்சந்திரன், அவன் துப்பாக்கியால் சுடப்பட்டு, மார்பிலே சுடப்பட்டு, சிங்கள கொடும் வெறி இராணுவத்தால் சுடப்பட்டு தரையில கிடந்த படத்தை பார்த்து உலகம் கண்ணீர் வடித்தது. அம்மையார் ஜெயலலிதா கூட இரங்கல் அறிக்கை கொடுத்தார், வன்மையாக கண்டித்தார் முதலமைச்சராக இருந்து. அந்த செய்தி வரும்போது இந்த இளங்கோவன் ஒரு சிறுவன் இறந்தான் என்று
ஒரு தகவல் வந்தது, பிரபாகரன் மகன் என்றதும் அவ்வளவு அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தேன். எந்த மனித பிறவியாவது இந்த சொல்ல முடியுமா? அந்த அந்த மிருக பிறவிக்கு போய் எதுக்கு நீங்க புகழ் வணக்கம் செலுத்துறீங்க? வெட்கமா இல்லையா என்று உரிமையோடு கேட்கிறேன். செந்தமலன் சீமான இளங்கோவனுக்கு எதுக்கு நீங்க வணக்கம் செலுத்துறீங்க? இன்னைக்கு விஜயகாந்த் சமாதியில போய் ஏன் நிக்கிறீங்க? அவர் கட்சி நடத்தும் போது விஜயகாந்தை பற்றி உங்க விமர்சனம் என்ன? தம்பி, உங்களுடைய காணொலியை நீங்க திரும்பி போட்டு பாருங்க. தம்பி, போட்டு பாருங்க. விஜயகாந்தை பற்றி நீங்க என்ன பேசிருக்கீங்க போட்டு பாருங்க. எதுக்கு அந்த சமாதியில போய் நிக்கிறீங்க? எனக்கு விஜயகாந்த் என்கிட்ட நேரடியாக பேசி ஆற்றல் மிக்க அதிகாரம் மிக்க ஒரு மாபெரும் ஆற்றல் என்கிட்ட பேசினாங்க. மாவட்ட செயலாளர் ஆயிருங்க, 2011 நீங்க சட்டமன்ற உறுப்பினர், அனைத்து செலவுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று மிகப்பெரிய தொழில் அதிபர், தமிழ் தேசிய களத்தில் நிற்கக்கூடியவர், தன்னை தமிழ் தேசியர்கள் நிற்பதாக காட்ட முடியாத ஒரு மூத்தவர் அழைத்து என்ன பேசினாங்க. இந்த தெலுங்கர் கட்சியில் சேர மாட்டேன், நீங்க கட்சி தொடங்க, முதல் தொண்டனா சேர்றேன்னு வந்த பதவியை வெட்டி விட்டவன். என் வீட்டு கதவு தட்டுச்சு விஜயகாந்த் கட்சி, உதறி தெளியவனா நீங்க அவரு சமாதியில போய் புகழ் வணக்கம் போட்டுக்கிட்டீங்க, வீர வணக்கம் முழக்கம் போடுங்க. வெக்கமா இல்லையா உங்களுக்கு? இது உலக தமிழர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நான் இருந்தா அதெல்லாம் நடக்குமா? நான் இருந்தால் வழிகாட்டுவேன், நெறிப்படுத்துவேன். வெளியே இருந்து சொன்னா மூத்தவர் சொல்றாரு அப்படின்னு கேட்கணும். வேல்முருகன் மேல என்ன தப்பு? கடைசியில இவரே தான் சொன்னாரு, வேற வழி இல்ல, நான் பாட்டாளி மக்கள் கட்சி பிரிந்து இருக்கிறேன், எனக்கு உங்களுக்கு என்ன அரசியல் நெருக்கடி இருக்கிறது என்று எனக்கு தெரியும், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் நான் எல்லாவற்றையும் எதிர்கொள்வேன், ஒரு சிறிய துரும்பு, அதற்காக நான் ஒரு சிறிய அளவுல சமரசம் செய்து கொள்றேன் அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு டிடிவி தினகரன், ஜவஹருல்லா, தனியரசு, திருமாவளவன், செந்தமலர் சீமான், வேல்முருகன் இவங்கெல்லாம் இணைந்தா எல்லாம் இளைய தலைமுறையினர். கிட்டத்தட்ட ஒரு கட்டத்துல திருமாவளவன் தான் அதுல மூத்தவரா வருவாரு, மற்ற எல்லாம் இளையவர்கள். அப்படி ஒரு அணி உருவானா அந்த அணி உறுதியாக வெற்றி பெற்றிருக்கும். இன்றைக்கு குறைந்தது 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசியர்கள் உள்ள இருப்பாங்க. எல்லோரும் திருமாவளவனா இருக்கட்டும், ஜவஹர்லாவா இருக்கட்டும், தனியரசா இருக்கட்டும், அல்லது டிடிவி தினகரன், அண்ணா ஏதோ ஒரு பெயர் வச்சிருக்காரு, டிடிவி தினகரன் கூட தமிழ் தேசியவாதி நம்ம மாற்றி இருக்கலாம். அதை கெடுத்தது யாரு? என் தம்பி செந்தமலன் சீமான் தானே. அதை அவர் மறுக்கல, ஆனா திசை திருப்புற மாதிரி சொல்றாரு. இதைத்தான் நான் அன்புரையா சொல்லி, வேண்டாம் தம்பி, ஒரு புதிய அணியை உருவாக்குவோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அவரோட சேரவா இவரோட சேரவா, நான் ஊழலை ஒழிக்க வேண்டும்னா நிறைய பேசுனா சிக்கலாகி போவோம். நிறைய பேசுனா சிக்கலாயிரும். ஏன்னா அவ்வளவு சான்ற ஆவணங்கள் நம்மிடம் இருக்கு. அப்ப அதையும் செய்தீங்க நீங்க, இதையும் செய்தீங்க நீங்க, இந்த கேள்வியில கேட்டா என் தம்பியால பதில் சொல்ல முடியாது. அதனால அன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு வேண்டாம், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு வேண்டாம், அகில இந்திய கட்சிகள் ஆகாது. பாரதிய ஜனதா கட்சி மனித குலத்தின் பகை கட்சி, காங்கிரஸ் கட்சி தமிழ் இனத்தின் பகை கட்சி, வேண்டாம். ஆனா டிடிவி தினகரன், ஜவஹருல்லா, தனியரசு, திருமாவளவன், தம்பி வேல்முருகன், ஐயா பழனிடுமாறன் உடனே முன்னால வருவார் ஆதரிக்க. ஐயா பழனிடுமாறன் தமிழ் தேசியத்தின் தந்தையாக இருக்கக்கூடிய ஐயா பழனிடுமாறன் உடனடியாக ஆதரிக்க முன் வருவாரு, இந்த வயதிலையும் கூட. அப்ப அந்த வாய்ப்பை தவற விட்டது என்னுடைய அன்பு தம்பி செந்தமலர் சீமான் அவர்கள் தான். அதனால இப்ப நாங்க வேறு வழி இல்லாம இப்ப எங்களுக்கு தமிழ் தேசிய களமாட வேண்டும், தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும். நீங்க கூட வெல்லுங்க, நாங்க உங்கள் மீதான விமர்சனத்தை நிறுத்திக்கிறோம். விமர்சனம் இல்லை, அன்புரை, அன்புரை, அறிவுரை வேண்டாம், அன்புரை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், எங்களை ஆளை விடுங்கன்னு சொல்லுங்க, நாங்க ஒதுங்கிறோம், அவ்வளவுதானே இல்லையா? ஆனா பொய் சொல்லாதீங்க, தவறா பேசாதீங்க, பிழையான நடவடிக்கை செய்யாதீங்க, தவறானவர்களை பக்கத்துல வச்சுக்கிடாதீங்க. உங்களை சுற்றி பிழைப்புவாதிகள் தான் இருக்கிறாங்க. உழைப்பு என்னை போல உழைப்புவாதிகள் யாரும் இல்லை. நான் சீமானோட இருக்கும்போது உழைப்பு அதிகா இருந்தேன், கட்சிக்கு ஆட்களை கொண்டு சேர்த்தேன், கட்சிக்குள் எனக்கு ஆள் சேர்க்கல. ஆனா இன்றைக்கு இருக்கிறவர்கள் கட்சிக்குள் அவர்களுக்கு ஆள் சேர்க்கக்கூடியவர்கள், கட்சியை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள், மாத கணக்கில் 15 லட்சம் 20 லட்சம் வருமானம் ஈட்டக்கூடியவர்களா இருக்காங்க. அவர்களிடமிருந்து இவரால மீண்டு வர முடியவில்லை. அந்த அளவுக்கு இந்த ஆதிக்க இந்த தமிழ்நாட்டு தமிழ் குடிகளுக்குள்ளே அம்மையார் ஜெயலலிதா எப்படி சூழ்ந்து ஒரு கூட்டம் இருந்ததோ அதே கூட்டம் சீமான சுத்தி இன்னைக்கு வந்துட்டு. வெளிப்படையா சொல்றேன்னா, யாரு தேவா, யாரு சாட்டை துரைமுருகன், யாரு ராஜேந்திரன், எண்ணி பாருங்க. யாரு கலைஞர் சிவகுமார், ஏன் இசைமதிவான எங்க போனாரு, காளியம்மா எங்க போனாங்க, கார்த்திகா எங்க போனாங்க? தமிழ்நாட்டிலே சிவகங்கைக்கு அடுத்து கார்த்திகை அதிக வாக்கு நாகப்பட்டினத்துல, கோயம்புத்தூரை சேர்ந்த கார்த்திகை நாகப்பட்டினத்துல அதிக வாக்கு கம்யூனிஸ்ட் வேட்பாளர் எதிர்த்து. அந்த கார்த்திகால நீங்க கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவரை போடணும்.
பெண்களுக்கு 50க்கு 50 ஏன் கட்சி தலைமைக்கு பெண்களை கொண்டாங்க பார்ப்போம். மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை பாராட்டுறாரு. கட்சி பாட்டாளி மக்களுக்கு சட்ட விதிகளிலே பொதுச் செயலாளர் பட்டியல் பிரிவை சேர்ந்த ஒரு தமிழன் தான் இருக்கணும்னு. அவனுக்கு அதிகாரம் இருக்கு, அதிகாரம் இல்லையாங்கிறது வேற. எனக்கு தெரியும், எங்க அண்ணா வடிவேல் ராவணன் தான் இருக்காரு, ஒரு அதிகாரம் கிடையாது. ஆனாலும் அந்த விதி எப்படி வச்சிருக்கிறாரு. நீங்கள் அந்த விதியை மாற்றி கட்சி தலைமை பட்டியல் பிரிவு தமிழச்சி ஒரு பெண்ணு, நான் ஆட்சி தலைமை கட்சி தலைமை ஒரு பெண்ணு கொடுக்குறேன், கொடுங்க பார்ப்போம். கார்த்திகாவுக்கு ஏன் காளியம்மா கொடுங்க. அப்ப 50க்கு 50 இன்னைக்கு வேட்பாளர் இருக்கிறவங்க அடுத்த தேர்தலில் எங்க இருப்பாங்கன்னு தெரியாது. இப்ப தூத்துக்குடி நாடாளுமன்ற வேட்பாளர் ஒரு தங்கை போட்டாங்க மருத்துவரா, அது கட்சியிலே இல்லை, இன்னைக்கு முகமே காணும். நான் அதுக்கு வேற 3 நாள் போய் கடுமையா உழைச்சு பாடுபட்டிருக்கேன். இப்படி இருக்கு. அதனால இப்பவும் நான் சொல்கிறேன், ஆற்றல் மறவர் அன்பு தம்பி செந்தமிழர் சீமான் அவர்களே, உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாய்மையாகவும் ஒழுக்கமுமாக இருந்தால்தான் அழுக்கு உங்களை உங்கள் அருகில் கூட வர முடியாது. உங்களை சுற்றி இருப்பது முழுவதும் முழு அழுக்கு உருவங்கள் தான் இருக்கு. அந்த அழுக்கு உருவங்களிலிருந்து உங்களை நீங்கள் விடுவித்துக் கொள்ளுங்கள். இல்லையானால் உங்களுடைய அரசியல் எதிர்காலத்தில் வினாக்குறியாகும். அன்பு உணர்வோடு உங்கள் தலைமை தமிழ்நாடு ஏற்க வேண்டும் என்கின்ற உன்னதமான நல்லெண்ணத்தோடு சொல்கிறேன். தேவையானால் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அன்பு தம்பி டி வேல்முருகன் எல்லா வகையிலும் தகுதியானவர். உங்களை விட, செந்தமிழர் சீமானை விட திமுக கூட்டணியில் இருக்கிறார் என்கின்ற ஒரு மதிப்பெண் மட்டும்தான் அவருக்கு குறைவே தவிர மற்ற எல்லா வகையிலும் செந்தமிழர் சீமானை விட வயதிலும் மூத்தவர், அனுபவத்திலும் மூத்தவர், ஆற்றலிலும் எல்லாவற்றிலும் உயர்ந்த மனிதர். அவரோடு கை கோர்ப்பதற்கு முன்வர வேண்டும் என்று அன்பு தம்பி செந்தமிழர் சீமான் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்.